சுய நிர்ணய உரிமைகளை எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் தரும் என்று கனவு காணும் நீங்கள், அல்லது இருக்கின்ற ஆயுதங்களை உடைத்தெறிய வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள், போராட்டங்கள் என்ற வடிவில் அதை பலவீனப்படுத்தும் நீங்கள், முதலில் இந்த அரசியல் சித்தாந்தங்களோடு இருக்கின்றவர்களை தயவு செய்து அணுகுங்கள். இன்று நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம், உலக தேசம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அந்த வடிவத்துக்கு ஏற்றவாறு இந்த போராட்டங்கள் இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் மீண்டும் அமைப்புகளுக்கும் இந்த இளம் பிள்ளைகளுக்கும் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு எழுச்சிகரமான போராட்டத்தை செய்வது அது முற்றிலும் வரவேற்க விடயம். ஆனால் இந்த அரசியல் யூகங்கள் ஈழத்தமிழர்களின் இன்றைய நிலைமை என்னதை என்பதை கருத்தில் கொண்டு இது யூகமாக அமையப்பட வேண்டும். நாங்கள் அதான் உங்களுக்கு மீண்டும் சொல்லியிருப்போம். நாங்கள் ஒரு அமைப்பின் கீழ் நிற்க வேண்டும். அந்த அமைப்புக்கென்றே ஒரு ஊடக பரப்புரை இருக்க வேண்டும். இது தொடர்ச்சியான ஊடக பரப்புரையாக உலகமெங்கும் நாங்கள் இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு தமிழனும் ஒரு கருத்தரங்கை செய்கின்ற போது அந்த அமைப்பின் கீழ் செய்யப்பட வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி என்ன, இதுல ஆக்களையும் அதை நாங்கள் மேலேற்றி கொண்டு இதன்றதா அல்லது இப்போ அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு கீழே நிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுல பொங்கு தமிழுக்குள்ளேயும் அவங்க நிக்கலாம். எங்களுடைய கீழே மேல எடுக்க கேட்கிறாங்க, எடுங்க 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 அவர்களுடைய நேரத்தை கொடுங்க, ஒரு பிரச்சனையும். அப்ப இந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் நாங்கள் எதை செய்திருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். முதலில் இப்ப நாங்கள் முந்த நாள் பேசியது போன்று சோசியலிச குடியாட்சியினுடைய கால்மார்க்ஸ் போன்றவர்களினுடைய தத்துவங்கள் படியும் இந்த பொருளாதாரம் சமூகம் போன்ற யூகங்களைத்தான் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள். அப்ப ஈழத்தமிழர்கள் முதலில் ஒற்றுமைப்பட்டு ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும். இரண்டாவது, சமூக பொருளாதாரத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். இந்த சமூக பொருளாதாரத்தை கட்டமைத்த பின் தான் நாங்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். அது பலமாக விடயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப ஏன் இது பலமான விடயமாக பார்க்கப்படுகிறது என்றால், ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை பிரகடனத்தில் உறுப்பு 15 அவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது ICCPR-னுடைய ஒப்பந்தம் படியும் ICOSCR-னுடைய ஒப்பந்தம் படியும் எம்மை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் முன்மொழிவார்கள். எம்மை அவர்கள் முன்மொழிவார்கள். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், முதலில் எம் இனம் நாங்கள் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும். இரண்டாவது படிவம் நாம் எதை செய்ய வேண்டும், பொருளாதார சமூக மேம்பாடை மன்னிக்கவும் எங்கள் சகோதரர்களே, நீங்கள் என்ன வழியில் நீங்கள் டிப்ளமேட்டிக் நீங்க முடிச்சா, நீங்கள் பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா என்ன உங்களோட டிப்ளமேட்டிக்கை பற்றி சொல்லுங்களேன். எந்த எத்தனையாம் ஆண்டு எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சு ஒரு தமிழருக்கு எந்த யூனிவர்சிட்டியின் டிப்ளமேட்டிக்கை பற்றி நீங்க படிக்க சொல்லித்தர வாரீங்கன்னு சொல்லுங்க. இப்ப அது அப்படி படிச்சத்தான் சொல்லித்தர வேணுமா? உங்களோட கருத்தாய்வுல நான் பாருங்க, உங்களோட டிப்ளமேட்டிக் எதண்டு சொன்னீங்கண்டா எல்லாருக்கும் புரியுமே. உங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் இருக்குமே. இப்ப டாக்டர்ண்டா இப்ப ஜெனரிக் டாக்டரா இருக்கலாம், நீங்க பெரிய ஸ்பெஷல் டாக்டர். ஓகே விஜயன், உங்களோட இது கேள்வி விளங்கிட்டது. அவர் போராளியா இருந்து போராளிகளுக்கு பாசனை வச்சு போராளிகளுக்கு பயிற்சி அந்த தாழ்மையில வைத்திருந்து இங்க உள்வாங்கின விடயங்களை வச்சு அவர் கருத்தை சொல்றார். கதிர் என்ன இல்ல, இது அப்படி சொல்ல தேவையில்லை. நிழல் அரசில் ஒரு இராணுவமாக பயணித்த நாங்கள் இந்த கருத்தை சொல்றோம். உங்களோட டிப்ளமேட்டிக்க சொல்லுங்க. நிழல் அரசில் பயணித்தவர்களினுடைய டிப்ளமேட்ன்றது இங்க இருக்கு. நிழல் எல்லா இடத்துலயும் நிழல் இருக்கு. நீங்க உங்களோட டிப்ளமேட்டிக்க சொல்லுங்க. கருத்தை முதல் ஒரு தமிழை வடிவா உச்சரிச்சு கதைக்கிற இதை பழகி கொள்ளுங்க. இல்ல, அவர்களுக்கு இது புரிதல் இல்லாம இருக்கும். டாக்டர் என்றுதான் இது மற்றவர்களோட தளம் போல இல்லைன்னா இதுல நான் கருத்தரங்கம் செய்கிறோம். இது கருத்து நீங்கள் வந்தவருக்கு வாய்ப்பளிங்க. வந்தவர்களுக்கு வணக்கம். நமச்சிவாயம் அண்ணா. வணக்கம். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேன். கதைங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நல்லா போகுது நிகழ்ச்சி.
ஓ, வாழ்த்துக்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே. ஓகே, நன்றி. செல்வரண்ணா வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணா. இதில் வந்து பொங்கு தமிழ் இதுகள் நிகழ்வுகளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த உங்களோட அதை உள்வாங்கி இருக்கிறீங்களோ அந்த நிகழ்வை? செல்வரண்ணா. ஓ நீங்கள் கதைங்க, நான் கடைசியில் கதைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே, நன்றி. அப்போ தர நாங்கள் இன்றைய இந்த 2025 இறுதி பகுதியாக இருந்தாலும் சரி, 26ஆக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் யூகங்களை வகிக்காமல் இங்கே ஒரு வாக்கெடுப்புக்கு செல்ல முடியாது. இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த பொங்கு தமிழினுடைய வடிவம் என்கின்ற போராட்டமும் அந்த பொங்கு தமிழின் வடிவங்களோடு நிற்க வேண்டிய எங்கள் தேசத்தினுடைய பிதாமகர்களையும் உள்ளடக்கி மாணவர்களையும் உள்ளடக்கி இதை எழுச்சியாக கொண்டு வந்து புலத்தில் இருக்கின்ற இளையோர்களும் எம் நிலத்தில் இருக்கின்ற இளையோர்களும் இந்த பொங்கு தமிழின் ஊடாக அவர்கள் கை சேர்க்க வேண்டும். ஒரு சங்கிலி போன்ற ஒரு இறுக்கத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். இதுதான் பொங்கு தமிழாக இருக்க வேண்டும். இப்ப இலங்கையில் வடக்கு கிழக்கு தாயகத்தை கொண்ட நாங்கள் பொங்கு தமிழை செய்யும் போது அந்த அந்த நிலப்பரப்பை சுற்றியே நாங்கள் சங்கிலி கோர்வையான உறவு முறைகளோடு இருந்திருப்போம். ஆனால் புலத்தில் இருக்கின்ற இளையோர்களுக்கு, இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளையோர்களுக்கான சங்கிலி கோர்வை அது பொங்கு தமிழாக இருக்க வேண்டும். இவ பொங்கு தமிழ் என்று நாங்கள் சும்மா எழுச்சிக்காக இவர் செய்யவில்லை அவர் செய்யவில்லை என்பது அது பொங்கு தமிழ் கிடையாது. ஒரு விடயம் நாம் செய்யும் போது பல விடயங்களை உள்ளடக்க வேண்டும். எழுச்சி என்றால் அதுதான். இங்கே இருக்கின்ற இளையோர்களும் எம் தேசத்தில் இருக்கின்ற இளையோர்களும் சேருவது, இந்த இந்த தேசத்தினுடைய மிக பெரும் பிதாமகர்களை பேச அழைப்பது, அவர்களுடைய காணொளிகளை உள்வாங்குவது என்ற ஒரு இளம் தலைமுறையினுடைய இதயங்களை நாம் எமது தேசத்துக்காக கட்டி வைப்பதும் எழுச்சி கொண்டு வருவதும் தான் இந்த பொங்கு தமிழ். அப்ப இதையெல்லாம் நாங்கள் அவ்வளவு இலகுவில் இதை செய்துவிட்டு போக முடியாது. அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய இந்த முடிவும் அது பாராட்டத்தக்க வேண்டிய விடயங்கள். ஆனால் அவர்களுடைய இந்த பிரகடனங்கள் என்பது, இந்த வாக்கெடுப்பு பிரகடனங்கள் என்பது அது இந்த தரத்தில் அப்படி நாங்கள் செய்தால் அதனுடைய வலுக்கள் உடைக்கப்படும். அந்த பிரகடனம் எல்லாம் எம்மது இருக்க வேண்டும். நாங்கள் யூகங்களை வகித்த பிறகு இந்த பிரகடனங்கள் செய்கின்ற போது உலகம் எம்மை திரும்பி பார்க்கும். எனவே என் அன்புக்குரியவர்களே, இங்கே நான் நீ என்ற வேதம் அல்ல. இன்று உலகம் 1ஆம் திகதி 1ஆம் மாதம் 2026 பல உரிமைகள் சார்ந்து பல வடிவங்கள் சார்ந்து உலக தேசம் அமைதியான ஒரு உலகத்தை எதிர்பார்க்கின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் எப்படி யூகங்களாக வகிக்கப் போகின்றோம், இந்த போராட்டங்களை எப்படி அவர்களுக்கு ஒரு வலுவாக காட்டப் போகின்றோம் என்று சிந்தியுங்கள். யூகங்களை வகையுங்கள். பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய பிதாமகர்கள் இருக்கின்றார்கள். மிக தெளிவாக இணையதளங்களில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதான் நாங்களும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், அவசரப்படாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின்கீழ் நின்று ஒரு எழுச்சி எழும்புகின்ற போது உலக தேசம் திரும்பி பார்ப்பார்கள். இல்லையேல் அது இப்படித்தான் முடியும். 16 ஆண்டுகள் போல் ஒருவர் போராடுவது, 10 பேர் நிற்பது என்ற நாங்கள் இறுதியாக இந்த 60 கீழே தீர்மானத்திலே பார்த்துட்டோம். ஜெனிவாவில் எவ்வளவு பேர் கூடினோம் என்றதையும் கண்கொண்டே பார்த்துட்டோம். அப்ப எல்லாமே பார்த்து நாங்கள் தான் சொல்லுகின்றோம் என்னவென்றால், எங்களை நாங்கள் முதலில் தயார் செய்வோம். சரி, வாய்ப்பளியுங்கள். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. இதில் யாராவது கதைக்க போறீங்களா? இல்லை அண்ணன் சொல்கிறேன். சரி வர வைக்க வேண்டிய விஷயம்தான். முதல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் எங்களோட இனத்துக்கான ஒரு வெளிச்சத்தை நாங்கள் ஓரளவுக்கு சரி கண்டுபிடிக்கணும். அது உண்மையான கருத்து. இதில் வந்து இப்படியான நிகழ்வுகள் வந்து அது சரியாக வந்து மக்கள் மத்தியில இருந்து இப்படியான ஒரு தேவையான உணர்வு வந்து வேற ஒன்றுமே. மக்கள் மத்தியில இருந்து அந்த உணர்வு வந்து மக்கள் வந்து கேட்கும் போது இப்படியான நிகழ்வுகள் தானாகவே வந்து இப்படியான நிகழ்வுகள் வந்து நடக்குமே. இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல், ஒரு தெளிவூட்டல் இல்லாமல், யாரண்டே தெரியாமல் வந்து தாங்கள் வந்து ஒரு எங்கட தியாகமான ஒரு போராட்டம். பொங்கு தமிழ் என்றால் தமிழற்ற ஒரு பாரிய ஆயுதம், அது மக்கள் மனதில் பதிஞ்ச ஒரு விடயம் வந்தது அந்த பொங்கு தமிழன்ற பெயர். என்ன அதே வந்து ஒரு திருட்டுத்தனமா திருடுற மாதிரி தான் இதை அதுக்குள்ள உள்வாங்கி யாரே தெரியாத ஆட்கள் வந்து இதை செய்யற மண்டேக்க இது வந்து எங்கட முதுகுல குத்துற மாதிரி தான் எனக்கு உடனே தோணுதானே. உண்மை. அந்த இதுல வந்து பேர்ந்து அவர்கள் வந்து வாக்கெடுப்புக்கும் போறண்டு என்னும் போதுதான் இப்போ வந்து நாங்கள் வந்து ஈழத்துல
இப்போ வந்து 8 சீட் வந்து கொடுத்துருக்குறோம். என்ன போன பார்லமெண்ட் எலெக்ஷன்ல வந்து 8 சீட் சிங்கள இனவாத ஜேவிபிக்கு. எங்கட தேசிய தலைவரை வந்து ஜேவிபியை பற்றி தெளிவா சொல்லிட்டாரு. என்ன இந்த இனவாத ஜேபி கட்சி எப்படி என்ற விடயத்தை வந்து தேசிய குரல் பதிவே இருக்குன்னு. அப்படி இருந்தும் இவர்கள் தமிழ் தேசம் என்ற போர்வையில வந்து இந்தியாவில இருந்தும் இங்க வந்து சிங்கள தேசத்தை பேசுற அனுராவோடையும் வந்து கைகோத்து கொண்டு பிரசாரம் செய்து கொண்டு இப்படியான கடைசியில வந்து இப்படியான இதழுக்குள்ள கொண்டு போய் மக்களை வந்து வீழ்த்துறார்கள் என்றால் எங்களோட அடையாளம் அளிக்கிற விடயங்களை வந்து மிக தீவிரமா இப்ப நடந்து கொண்டிருக்குது. இப்போ வந்து 2 படங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கு. எங்களோட கண் முன்னால் வந்து அர்ஜுனான்ற ஒரு படமும் செவ்வந்தியான ஒரு படத்தையும் வந்து எங்கட ஊடகங்களா இருக்கிற ஊடகங்களும் யூடியூபரும் வந்து காட்டி கொண்டிருக்கிறார் எங்கள் மத்தியில. இந்த 2 படமும் வந்து இந்த மாதம் ஃபுல்லா வந்து போகுது. அடுத்த மாதம் தொடர்ந்து பண்ணிக்கிறேன் இந்த 2 படங்கள். செம்மனை புதாகுழி எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கான இது நீதியை ஐநாவிலேயே வந்து அதுல நீதியை புதைச்சிட்டனே. அனுரான தரப்பு வந்து ஐநாவில் வந்து சொன்ன விடயம் என்னென்றால் அது வந்து பண்ட காலத்து எலும்பு கூடலண்டு அதை அப்படி இலவுல முடிச்சுட்டு போட்டோம் என்ன. ஆனா அதுக்கு முதல் வந்து அணியா விளக்கு இந்த போராட்டம் பண்ணி பல இதுல இதண்டு காட்டிச்சினோம். ஆனா எல்லாத்தையும் வந்து திசை திருப்ப முள்ளிவாய்க்கால் எங்களோட இறுதியின் இதா இருக்கிற இது வந்து முள்ளிவாய்க்கால் அதை மறைச்சு திசை திருப்பி ஒவ்வொரு பக்கமா வந்து இங்க இலங்கை ராணுவம் நின்ற எல்லா பிரதேசமும் வந்து புதகுழி மக்கள் எங்களோட ஈழத்தமிழ புதகுழிகள் என்ன அப்படின்னு அது திசை திருப்பணும். முள்ளிவாய்க்கால் எங்களோட இறுதி இது வந்து முள்ளிவாய்க்கால். ஜேமன சொல்லுவாரு எல்லா பாதையும் வந்து ரோமன் நோக்கி போக மாட்டேன். பிசினஸ் படிக்க வந்து எல்லா பாதையும் வந்து ரோம் நோக்கி போகணுமென்ற ரீதியில அந்த குறிக்கோள் இருக்கணுமெண்டு. அப்படி வந்து ஈழத்தமிழற்ற புதகுடி இந்த எல்லா இதுவும் வந்து முள்ளிவாய்க்கால முடியுதானே. முள்ளிவாய்க்கால் தான் எங்களோட இனப்படுகொலை என்ற அடையாளம். அதை மறைக்கிறதுக்காண்டி பல திசைகளை வந்து தண்டுவார்கள். அப்படி ஒரு இதை வந்து ஒரு மறைக்கிற விடயங்களை செய்தார்கள். பேருந்து வந்து அதையே கொண்டு வந்து ஐநாவில வந்து மூடி மறைச்சார்கள். என்ன அதையே வந்து பண்டகால எலும்பு கூடல் மூடி மறைச்சிட்டு போட்டார்கள் இலவுல. அதுக்கு வந்து தரன் இதுல நீங்கள் இப்ப இந்த டொப்பிக்குள்ள வந்தபடியா நாங்கள் பேசுறோம் என்னவென்றால், இப்ப ஈழத்தமிழர்களினுடைய விவரங்களை விட ஐயா ரணில் அவர்கள் இதே கட்சியினுடைய உறுப்பினர்களை வந்து சித்திரவதை செய்திருக்கணும், கொண்டிருக்கணும். இதற்குரிய எல்லா ஆதாரங்களும் பாராளுமன்றம் வந்து அது நிறைவேற்றப்பட்டு சிஐடி பிரான்ச்சுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் கைது செய்வதற்கு தயாராகப்படுகின்றார்கள். ஐயா ரணில் அவர்களை கைது செய்வதற்கு தயாராக்கப்படுகிறது. உடனே ஒரு நடவடிக்கை அதை நிறுத்திவிட்டு அடுத்த 2 கிழமைகளாக அவர்கள் ஒரு ஊழல் சார்ந்த ஒரு விடயத்தில் அவர்கள் கைது செய்கின்றார்கள். அப்ப இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருகிறது என்றால், தாங்கள் இதே முந்திய இலங்கையினுடைய பெரும் அரசியல்வாதிகள் தங்களுக்கே இந்த நிலையை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் காட்டினால் ஈழத்தமிழர்களுக்கு அது சார்பாக இருக்கும் என்கின்ற போதே அனுரா அரசு அந்த காயை நிறுத்தி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கைது செய்தது. இப்ப இதே நாங்கள் புரிந்தால் புரியும், எம்மை அனுரா திமிங்கிலம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இது விழுங்கிக் கொண்டிருக்கின்றதற்கு நாங்கள் உலக தேசத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தையும் ஊடகம் என்ற பிரச்சாரமும் 2ம் செய்ய வேண்டும். இந்த பிரச்சார வடிவம் உலகமெங்கும் இருக்க வேண்டும். இந்த 16 ஆண்டுகளும் எமக்காக நின்ற ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமையை கவுன்சிலிங்கில் இருக்கின்ற 47 நாடுகளையும் நாங்கள் நேர்காணல் செய்ய வேண்டும். இதில் நிரந்தர பிரதிநிதியாக இருக்கின்றவர்களை, அதற்குள் வருகின்ற என்ஜிஓக்கள், இந்த அமைப்புகளை நெறிப்படுத்துகின்ற சில உரிமை சார்ந்த அமைப்புகளை நாங்கள் நேர்காணல் செய்து இதை உலக தேசமெங்கும் நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும். இங்கே எங்களுடைய மக்கள் ஒரு எழுச்சி மிக்க அரசியலை, சித்தாந்தங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு உள் எங்களோடு இருக்கின்ற ஈழத்தமிழர்களினுடைய பெரும் செல்வந்தர்கள் இந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படை விடயங்களை கையாள வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்கின்ற போதுதான் ஓரளவேனும் நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இந்த விடயத்தை, சுய நிர்ணய உரிமையை கொண்டு போகின்ற போது எம்மை அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். இன்று நாங்கள் ஒரு வெற்று காகிதத்தில் சுய நிர்ணய உரிமை ஈழத்தமிழர்கள் என்று மட்டுமே நாங்கள் சமர்ப்பித்து வைத்திருக்கின்றோம். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி புரிய வேண்டும். இளையோர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அரசியலை பற்றி தொடர்ச்சியாக கற்றுக் கொடுங்கள். இது ஒன்றும் இன்று நடந்த எம்முடைய இந்த ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலில் நடந்ததை பல நாடுகளிலும் நடந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும்.
1917 கூட இந்த ரஷ்ய புரட்சியினுடைய அடிப்படை முதலாம் உலக போரே தோல்வியடைந்திருக்கிறது. இது எல்லோரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 1930 வந்து ஒரு பெரும் விழுக்காடாக ரஷ்யா துண்டாக உடையப்படுகிறது. இதையெல்லாம் அவர்கள் சரி செய்து ஜூகங்களை வகித்தவர் தான் இந்த லெனின் அவர்கள். அவர் மிக தெளிவாக சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசியிருக்கின்றார். அப்ப இதையெல்லாம் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலில் நாங்கள் அரசியலை தெளிவாண்டு புரிய வேண்டும், எழுச்சியை தெளிவாண்டு புரிய வேண்டும். அரசியல் எழுச்சி இங்கே எமக்குள் எம் தேசத்தினுடைய ஒற்றுமை சார்ந்த எழுச்சி. இப்படி பல வகையான புரட்சிகள் இருக்கிறது. இந்த புரட்சிகளை நாங்கள் எப்படி சரி செய்ய போகின்றோம் என்றால், அது அந்த ஒரு சங்கிலி கோர்வையோடு நாங்கள் நிற்பது. இந்த 2008 இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தையே எங்களுடைய அரசியல் போராளிகள், நீதி நிர்வாக போராளிகள், கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மக்களோடு நின்று கிட்டத்தட்ட விஸ்வமடுவிலிருந்து முல்லைத்தீவு வரை ஒரு சங்கிலி கோர்வையான ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி காட்டியிருப்பார்கள். அது ஏன் காட்டினார்கள் என்கின்ற யூகம் கூட இன்று இருக்கின்றவர்களுக்கு இல்லை, கிடையாது. அப்ப இதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். 16 ஆண்டுகள் தான் போயிருக்கிறது. ஆனால் நாங்கள் உயிர்க்க முடியும், ஒரு தேசத்தை மீட்க முடியும். வடிவங்கள், யூகங்கள் அமைக்க வேண்டும். எனவே என் அன்புக்குரியவர்களே, அறிவு சார்ந்து பேசுங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், அரசியல் எழுச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா உயிர்களுக்கும் நாம் அரசியலை எவ்வளவு எழுச்சிகரமாக கொண்டு போகின்றோமோ அது எமது விடுதலையினுடைய முதலாவது படி. அல்லது நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டே இருப்போம் என்று செய்தோம் என்றால் நிச்சயமாக இந்த நாட்களை மீண்டும் கடத்த போகின்றோம். இது எமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். வருகின்ற பொறிமுறைகளுக்குள் அடக்கப்படுகின்ற விடயங்கள் அத்தனையும் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், கண்டறிந்த பாடங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், இந்த தொனிப்பொருளே இருக்கிறது. அப்ப நாங்கள் இதுவரைக்கும் எதை கற்றுக்கொண்டோம் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? இதுவரை காலமும் நாங்கள் செய்த போராட்டங்கள் எல்லாம் பகைவரால் மெல்ல மெல்ல எண்ணிக்கையில் குறைந்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் இறுதியாக 60 தீர்மானம் வருவதற்கு முன் ஐக்கிய நாடுகள் சபைகளையும் பார்த்து விட்டோம். கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட மக்கள் சுவிட்சர்லாந்தில் வாழுகின்றார்கள். இந்த 60 தீர்மானத்தை எதிர்த்து 270-300க்குள்பட்ட ஈழத்தமிழர்கள் தான் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த வழிகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுகங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனங்களில் இருந்து இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இதை மிக அழகாக கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய கட்டுரையிலும் பல விரிவாக்கங்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த பொருளாதாரம், சமூகம், அரசியல் பிரிச்சு இது யூகம் என்னுவார். அதெல்லாம் அவர் சொல்றார் அரசியல் யூகம் என்று. இந்த யூக வார்த்தைக்குள் இது கார்ல் மார்க்ஸ் அவர்களைத்தான் வந்து சேரும். இந்த அரசியல் ஒரு நுட்பமான சூழ்ச்சிக்குள் தமிழர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அடக்கு முறைகளுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது கிளர்ச்சியாக வெடிக்க வேண்டும். இது சூழ்ச்சியமங்கள். என்னொண்டான்னா மற்றது எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துமையில தானே. நாங்கள் மக்கள்லையும் குறை சொல்ல, மக்கள் வாக்களிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா இவங்க ஒத்துமையா இல்லையாண்ணா? இதுல வந்து போருக்கு பிறகு எதிரியானவன் எங்களோட தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட ஒற்றுமையா இருக்க விட மாட்டோம். அதுக்கு அதையும் தாண்டித்தான் நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும். எதிரி என்ற சூழ்ச்சியையும் இதண்டு ஒன்றுதான் நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும். இல்ல, கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தரேன். அவர் கேட்டது என்னென்றா, அது ஒரு முக்கியமான இன்றைய கலந்துரையாடலையும் ஒரு முக்கியமான பகுதி. அவர் கேட்கிறது என்னென்றால், இந்த ஒற்றுமைகள் நாங்கள் ஈழத்தமிழர்கள் மனங்களில் இது எப்படி இளையோர்கள் மத்தியிலும் வர வேண்டும் என்றால், இந்த முதியோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்றால், இந்த நிழல் அரசை தோற்கடிக்கின்றவர்கள் எங்கள் அடையாளங்களை தோற்கடிப்பார்கள். இப்ப அந்த அடையாளங்களை தோற்கடிக்கின்ற போது அதை இறுக்கி பற்றி கொள்ளுவதுதான் இலட்சியம். இப்ப எங்களோட மக்கள் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் எதையுமே இறுக்கி பற்றி கொள்ளாதவர்களாக நிற்கின்றோம். இப்ப தமிழரசு கட்சி என்பதும் அந்த வீடு என்பதும் அது ஒரு இனத்தினுடைய அடையாளம்.
அப்ப பகைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த தமிழீழ விடுதலை புலிகளை எவ்வளவுக்கு அவர்கள் அழிப்பதற்கான விடயங்களை செய்தார்களோ அவ்வளவுக்கு இந்த கட்சியையும் அடித்து நொறுக்குவார்கள். அப்ப அதான் பாருங்கள், நீங்கள் எல்லாமே இன்றைக்கு இந்த நண்பர் கேட்டது போன்றோ, இன்றைக்கு அது அடவு கடையில் இருக்கிறது போன்றோ அந்த கட்சி நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதில் இருக்கின்ற தேசிய உணர்வாளர்கள் முதல் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்காக வந்திருக்கின்ற ஐயா அரியநேந்திரன் அவர்களையும் ஒதுக்கி வைக்குவதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள். இதுகளை எல்லாம் அவங்க பார்க்கும் போதே புரிகிறது, ஐயா சாணக்கியன் அவர்கள் யார், ஐயா சுமந்திரன் அவர்கள் யார், ஏன் நாங்கள் இந்த கட்சிகளை விட்டு விலத்தி நிற்க வேண்டும், இதையே இறுக்கி பிடித்தால் என்கின்ற அந்த அரசியல் யூகத்தை எம்மவர்கள் தவறி நின்றார்கள். ஒருவர் உடைக்கப்படுகின்ற போது நாங்கள் இறுக்கி பிடிக்க வேண்டும். அதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அப்ப இன்றைக்கு இந்த கட்சியை நாங்கள் நிறுத்த வேண்டியது எங்களுடைய அடையாளம். ஆனால் நிறுத்த பகைவர்கள் அடிப்பார்கள். என்றால் அவர்கள் நல்ல எம்மை விழுங்கி விட்டார்கள். 16 ஆண்டுகளில் முடிந்தளவு 4 ஆசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இதே தமிழ் இந்த கட்சி எங்களுடைய அடையாளம் வீடு 3 ஆசனங்கள் மட்டுமே பெறுவார்கள். இது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்று இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசியல் யுகத்தை உடைக்க தவறினால் வருகின்ற சில நூற்றாண்டுகளுக்கு 3 ஆசனங்கள் மட்டுமே இருக்கும். ஏனென்றால் 1919 காலப்பகுதியிலேயே தமிழர்களினுடைய மொழியும் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரோடு நின்று தமிழர்கள் போராடும் போதும் இதைத்தான் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கட்சி தடை செய்யப்பட்டு 1948க்கு பிறகுதான் அது மீண்டும் எழுச்சியாக்கப்பட்டது. இதில் பல வரலாறுகளும் இருக்கிறது. அது இன்னொரு நாள் நாங்கள் பிறகு பேசுவோம். இப்போ இதையெல்லாம் பேசுவதற்கு நாங்கள் அகாடமி செல்ல வேண்டும் அல்லது பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் அல்ல. இந்த 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 அரசியல் யூகம் என்பது ஒரு நிழலரசினுடைய தலைவரால் ஊட்டப்பட்ட விடயங்கள். நாங்கள் இன்று அதை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இதுதான் உண்மை. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் என்றால், எங்களை போன்ற முதியவர்களால் இந்த கருத்தரங்கை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்ப நாங்கள் 2 முறை இதை நேரடியாகவும் செய்து பார்த்திருக்கின்றோம். இனியும் தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். எங்களால் முடிந்த அளவு இந்த நேரங்கள் கிடைக்கின்ற போது இந்த டிக்டாக் இணையதளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கேட்காதவர்கள் மீண்டும் இது ஒளிபரப்பாகும் கேட்டுக்கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். முதலில் நாங்கள் ஒன்றுமுறை கேள்வி என்ன, எங்களுக்கான சுயநிர்ணய வாக்கெடுப்பு நாங்கள் நடத்தும் போது நாங்கள் எங்கள் பிரதேசத்தில் வாழ்கிற வடக்கு கிழக்கான தமிழர் பிரதேசத்தில் வாழ்கிற எங்களோட மொழி பேசுகிற சகோதர மதத்தை இருக்கிற எங்களோட இஸ்லாமிய மக்களை புறக்கணிச்சோ அல்லது இப்போ குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களை புறக்கணிச்சோ நாங்கள் இந்த வாக்கெடுப்பை நிகழ்த்த முடியுமா? அது சரியா? அதை பற்றியான இதுகளை எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு நல்ல கேள்வி. நேற்றும் நாங்கள் சகோதரர் விழித்தல் 27 இதை பற்றி உரையாடி இருந்தோம். வடக்கு கிழக்கு என்பது ஒரு மொழியை கொண்டவர்களினுடைய ஒரு அடையாளம். அவர்கள் ஈழத்தமிழர்களாக உயிர்களை பிரகடனம் செய்து உயிர்களை இந்த மண்ணில் கொடுத்து ஒரு நிலையான நிலரசை உருவாக்கி கொண்டு எல்லா மக்களுக்குமான அரசியல் சுதந்திரத்தை இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் பேசுவதற்கு முதல் இந்தியாவினுடைய 1987 ஒப்பந்தத்தையும் நடைமுறைக்கு வந்த 1988 இந்த மாகாண ஆட்சியினுடைய 13வது திருத்தச் சட்டம் உள்ளடக்க வேண்டும். ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் ஈழத்தமிழர்கள் ஆகியவர்கள் போராடும் போது இலங்கையில் வாழுகின்ற அத்தனை உயிர்களுக்குமாகவே இந்த 13வது திருத்தச் சட்டம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் போய் சேரப்பட்டிருக்கிறது. அப்ப அதே போன்றுதான் இலங்கையில் பெரும்பாலான சிங்கள மக்கள் எதையெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ இது தங்களுடைய நாடு என்று மகாவம்சங்களை வைத்துக்கொண்டு எம்மை கருவறுத்து எம்மக்களை உளவியல் ரீதியாக ஒரு மானுட தத்துவத்தில் இருந்து விலத்தி செல்லுகின்ற போதுதான் நாங்கள் இந்த போராட்டம் நிழலரசு உருவாக்கப்பட்டு இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபை வரை எம்மவர்கள் இரவு பகலாக முடிந்த அளவு தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதில் இஸ்லாமியர்களும் உள்ளடக்கப்படுவார்கள். அவர்கள் மதங்களால் மட்டுமே வேறுபட்டவர்கள்.
இது முக்கியமாக இந்த கிஸ்புல்லா போன்றவர்களினுடைய அன்றைய இளையோர்களின் இந்த சூழ்ச்சியமங்கள் இன்று அவர்களுக்கு புரிகிறது. அப்ப நாங்கள் பல முறை பேசியிருப்போம், பல விடயங்களை பற்றியும் அவர்களும் பேசுகின்றார்கள், அவர்களும் இதை புரிந்து கொள்ளுவார்கள். இது ஒரு புதுயுகமாக இன்று இளையோர்கள் மத்தியில் உருவாக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டுதான் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இதே இந்த அரசாங்கம் இன்னும் காலப்போக்கில் நிச்சயமாக உங்களை ஒரு இலங்கையனாக அடையாளப்படுத்துவார்கள். உலகமும் அதைத்தான் பார்க்கிறது. இந்த இலங்கைக்கு கீழ் நிற்கும் நாடுகளும் இலங்கையை கையாள வேண்டும் என்கின்ற நாடுகளும் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. அப்ப இதனால் தான் மிக தெளிவாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய தேசத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் இந்த சுயநுய உரிமை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்படும். இதனால் தான் எங்கள் ஈழத்தினுடைய எங்கள் தேசிய தலைவர் அவர்கள் இவர்களையும் கௌரவித்து அந்த பேச்சுவார்த்தை காலங்களிலும் பல விடயங்களை ஒப்பந்தங்களை செய்திருப்பார். அப்ப எமக்கு ஒன்று புரிகிறது என்னவென்றால், நாம் ஈழத்தமிழர் ஆகிய நாம் எமக்கு மட்டும் போராடியவர்கள் கிடையாது. இப்போதும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் எடுத்து செல்ல போகின்ற இந்த சுயநிர்ணய உரிமைக்குரிய வளர்ச்சிகளும் பாதைகளும் எங்களுடைய இஸ்லாமியர்களையும் சார்ந்ததாக அமைப்பது. இப்ப உதாரணமாக இந்த WFPயினுடைய ஒரு வேலை திட்டத்திற்கு கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 1,22,542 பேரை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். எப்படி என்றால், இந்த சுவிட்சர்லாந்தினுடைய வெளியுறவு தூதுவகத்தினுடைய அனுசரணையோடு வேலை திட்டங்களை கொண்டு வந்தார்கள். 2022க்கு பிற்பாடு இந்த வேலை திட்டம் 2027 வரை இலங்கையில் நடைபெறுகிறது. இது பல நாடுகள் சேர்ந்து சுவிஸும் சேர்ந்து செய்கிறது. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் மெதுவாக ஒரு காய் நகர்த்தி இருந்தார்கள். இந்த போர் நடந்த முல்லைத்தீவு என்று சொல்லப்படுகின்ற மாவட்டங்களில் மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், மக்கள் ஆக்கள் கூடுகின்றார்கள். அப்படி என்றது போல் அந்த ஒரு கோடிட்டு எவ்வளவு இருந்தது என்ற அந்த வீதம் போட்டு 3.5 வீதத்தால் இவர்கள் பெருகிக் கொண்டு வருகின்றார்கள் என்ற ஒரு மாயை வைத்திருந்தார்கள். இப்ப நாங்கள் இதை உடனே என்ன செய்தோம் என்றால், வாக்கெடுப்பு ஐயா அரியநேந்திரன் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா அரியநேந்திரன் அவர்கள் வருவார் என்ற நம்பிக்கையில் பல விடயங்களை நாங்கள் ஒருங்கமைப்பு செய்தோம். அந்த ஒருங்கமைப்பு செய்து எடுக்கப்பட்டது தான் இந்த 12,254 பேர் விவரங்கள் எல்லாம் எடுத்து தயாரிக்கப்பட்டு இதில் எத்தனை பேர் குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விவரங்களை நாங்கள் உள்ளடக்கியிருந்தோம். இது ரகசியமா இன்று அது நடைமுறைக்கு வந்தபடியால் அளித்தபடியால் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். இல்லாட்டி நாங்கள் இதை பேசியிருக்க மாட்டோம். இதை நாங்கள் கையளித்து விட்டோம், அதனால் பேசுகின்றோம். அப்ப நாங்கள் இதை என்ன செய்கின்றோம் என்றால், உடனே இதுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஐயா அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக வரும்போது அது ஈழத்தமிழருக்கு பலமாக இருக்க போகின்றது. இந்த குடியேற்றத்தையே அவர்கள் இங்கே எங்களுடைய ஈழத்தமிழர்கள் போர் நடந்த இடங்களில் ஆக்கள் கூடுவதாக காட்டிக்கொள்ளுகின்றார்கள், திருமணங்கள் செய்து பிள்ளைகள் பெறுவதாக காட்டிக்கொள்ளுகின்றார்கள் என்ற மாயைகளை நாங்கள் உடைத்தெறிய வேண்டும். அப்ப எங்களுடைய இந்த அரசியல்வாதிகளுக்கு இது இருண்டதும் தெரியாது, விடிஞ்சதும் தெரியாது. இன்று வரை WFPயினுடைய இந்த வேலை திட்டம் கூட அவர்களுக்கு தெரியாது. சுவிஸில் இருந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 8 லட்சம் சுவிஸ் பிராங்க் போயிருக்கிறது இந்த வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில். ஆனால் 10 சுவிஸ் பிராங்க் கூட எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஏழைக்கு போய் சேரவில்லை. இந்த வழிகள் எல்லாம் எம்மோடு இருக்கின்ற போது நீங்கள் பொங்கு தமிழ், இந்த சுயநிர்ணய உரிமை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாதபடி ஏதோ நான் செய்வேன் என்று செய்கின்றீர்கள். எமக்கு எங்கே உலகம் முற்றுக்கட்டை வைத்திருக்கிறது? எம்மை நம்பி வாக்களித்த மக்களினுடைய பிரதிநிதிகளே என்ன செய்கிறார்கள் என்று புரியாத நீங்கள், இலங்கை அரசாங்கம் உலகத்தை எப்படி நம்ப வைக்கிறது என்ற நாடகங்களை புரியாத நீங்கள் எல்லாம் எழுச்சி செய்ய வழிக்கிடுகிறீர்கள். அப்ப அதை புரிந்து கொள்ளுங்களேன், தயாராக்குங்கோ, எல்லாமே செய்வோம். இதையெல்லாம் இப்படி முருகடிக்க போகின்றோம். இப்படி நான் சொல்லுவது, இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை இந்த ப்ராஜெக்டுக்குள் கொண்டு வந்தபடியால் நாங்கள் இதை இன்று பார்த்திருக்கின்றோம். அப்ப இந்த ப்ராஜெக்டுக்குள் கொண்டு வராத பல மாவட்டங்களை உள்ளடக்க போகின்றார்கள். அப்ப நீங்க பாருங்கள், எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்கின்றார்கள். நாங்கள் அதையெல்லாம் எப்படி உடைத்தறிய வேண்டும், களைந்தறிய வேண்டும், அரசியல் யூகங்களை வகிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் கிடையாது. ஆனால் விடுதலை வரப்போகின்றோம்.
இரவு பகலா நாங்கள் தேசியம் பிடிக்கப் போகின்றோம், நான் ஈழத்தமிழன், நாங்கள் அந்த சண்டையில் நின்றோம், இந்த சண்டையில் நின்றோம் என்று நேரங்களையும் காலங்களையும் வீணடிப்பது. அப்போ நான் அதான் சொல்லுவேன், பலவீனமானவர்களோடு எங்களையும் பலவீனமாக்கி விடக்கூடாது. தயவு செய்து உங்களை பலமானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அரசியல் எழுச்சியை கற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் புரிதலை புரிந்து கொள்ளுங்கள். இல்லையேல் எங்களுக்குள் எழுச்சி பெறாது. எனவே வந்த இருவரும் கேட்டுக்கொண்டு நின்றிருக்கிறோம். நான் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். வாய்ப்பளியுங்கள் தரேன். நிச்சயமா அண்ணா. செல்வன் அண்ணா. செல்வனா நான் கேளுங்க கேள்விகளை. அல்ல நமச்சிவாயம் அண்ணா, உங்கள்கிட்ட இது கேட்டுக்கொண்டிருந்ததில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னு தானே? எனக்கு இப்போ அண்ணா சொன்னவர் அண்ணா அந்த என்ன நாம் தமிழர் கட்சி மற்ற யார் மணியரசன் அண்ணியும் மணியரசன் ஐயா நான் அதை பற்றி இருக்க கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்கும். நான் அதை கேட்டுக்கொண்டிருக்க தான் வந்தேன் நான் தொடர்ந்து. பேராசிரியர் அருசண்ணா வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து